மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க பீடச்சிறார்களே, யூபிலி 2025 ஆண்டுடைய ஒரு சிறப்பு நிகழ்வாக நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்றைக்கு பீடச்சிறார்கள் மாநாடு என்கின்ற ஒரு நிலையில் திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கிற ஏறக்குறைய 45 பங்குகளிலிருந்து இந்த நாளை சிறப்பிக்க வந்திருக்கிற பீடச்சிறார்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆயரின் பேராலும் மறை மாவட்டத்தின் பேராலும் இந்த நாளிலும் இந்த திருப்பலிக்கும் வருக வருகவென உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த பீடச்சிறார்களோடு வந்திருக்கிற அருள் சகோதரிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், உதவியாளர்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு அவர்களே தன் அருகில் அழைத்து தன்னுடைய வல்லமையுள்ள கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். அதுபோன்று இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய பிரசன்னத்திற்கு ஒரே குடும்பமாக இந்த நாளிலே அழைத்து வந்திருக்கிறார். இது இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை, இறைவன் கொடுத்த ஒரு அழைப்பு. ஏனென்றால் திருப்பீடத்தில் பணி செய்வதற்கான அழைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கிறிஸ்துவோடு நெருக்கமான விதத்திலே வாழவும் வளர்வதற்குமான அழைப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இனி நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு கூறுவது போல, மரியாவை பார்த்து அவர் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று கூறுவது போல, நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இயேசுடைய காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க, அதன்படி வாழ்வதற்காக தன்னை அர்ப்பணிக்க இறையருள் வேண்டி அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் நெருங்கி வருகிறீர்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதுதான் உண்மை. இந்த யூபிலி ஆண்டில் நாமும் ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் புதுப்பிக்கப்பட வேண்டும். இன்னும் அதிகமான அர்ப்பண உணர்வோடு நாம் கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும். இந்த இறைவன் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் அழைப்பையும் கொடையையும் முழுமையாக நாம் பயன்படுத்தி அவருடைய அன்பில் வளர, அவருடைய அருளில் வளர, அது நம்மை இன்னும் அதிகமான அர்ப்பணமுள்ள கிறிஸ்தவ வாழ்வுக்கு நம்மை இட்டுச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இறைவன் இதை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள நாம் முன் வர வேண்டும். மார்த்தாவை போன்று பல்வேறு காரியங்களில் பரபரப்பாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல், மரியாவை போன்று இயேசுடைய பாதத்தண்டில் அமர்ந்து இன்னும் அதிகமாக அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய குரலை கேட்க,
அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கான மனநிலையை இந்த நாளிலே நாம் வளர்த்து கொள்வோம். இந்த யூபிலி ஆண்டு குறிப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய ஆசிரியம் அருளையும் அதிகமாக பெற்றுத்தருகிற ஒரு ஆண்டாக அமைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் ஒருவருக்காக இணைந்து ஜெபிப்போம். மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பங்குகளிலும் இருக்கிற எல்லா பீடச்சிறார்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த பீடச்சிறார்கள் இன்னும் அதிகமான கடவுள் அன்பில் வளர, அதிகமாக அவர்கள் இறைப்பணிக்கு தங்களை அர்ப்பணிக்க இறைவன் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆல்டர் பாய்ஸ், ஆல்டர் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். சத்தமாக வரணுமே. வெரி குட், குட் மார்னிங். சரி, இப்போது இன்றைக்கி பூசிக்கு வந்திருக்கிறீங்க. ஆல்டர் பாய்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா வருது, ரொம்ப சந்தோஷம். வருஷத்தில் ஒரு நாள் இது போன்று நம்முடைய திருச்சியில் இங்குள்ள எல்லா பங்குகளிலிருந்தும் பீடச்சிறார்கள், அதாவது பீடச்சிறுவர், பீடச்சிறுமியர், நீங்கள் ஒன்று கூடி வருவது மிகுந்த மகிழ்ச்சியாகும். நாங்கள் எல்லாம் என்ன விரும்புகிறோம் உங்களிடத்திலே என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் பக்தி உள்ள பிள்ளைகள், பக்தியான பிள்ளைகளாகிறனால தான் உங்கள் அம்மா அப்பா உங்களை ஆண்டவருடைய பணிக்காக கோவிலில் பணி செய்ய, பீடத்தில் பணி செய்ய, பீடச்சிறுவராக இருக்க, பீடச்சிறுமியாக இருக்க அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே உங்கள் பெற்றோருக்கு நான் இன்று சிறப்பாக நன்றி கூறுகின்றேன். அதே போல் உங்களை வழிநடத்துகின்ற உங்கள் ஆசிரியர்கள் அல்லது உடன் இருப்பவர்கள், பெரியவர்கள், வழிகாட்டியாக இருப்பவர்கள், இவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறிக்கொள்ளுகின்றோம். இந்த திருப்பலியை நான் இன்று யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால், பீட சிறுவர் சிறுமியராகிய உங்களுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கணும், எல்லாரும் நல்லா ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும். எதிர்காலத்திலே நல்ல ஒரு நிலையை நீங்கள் எல்லாரும் அடைய வேண்டும். கடவுள் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். அம்மாவை ஆசீர்வதிக்கணும், அப்பாவை ஆசீர்வதிக்கணும், தாத்தா பாட்டி ஆசீர்வதிக்கணும், உங்கள் அண்ணன் தம்பி ஆசீர்வதிக்கணும், எல்லாருக்காக வேண்டிக்கிறோம். ஆகவே திருப்பலி உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலும் உங்களில் ஆர்வமுள்ள பிள்ளைகள் வருங்காலத்திலே அதிகமாக குருக்களாகவும் அருள் சகோதரி சிஸ்டராகவும் வாழக்கூடிய வரத்தையும் ஆண்டவரிடம் கேளுங்கள். உங்களுக்கு அந்த வாய்ப்பை இருந்தால் ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே ஆண்டவரே எனக்கு இறை அழைத்தல், தேவ அழைத்தல் கொடும் என்றும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போது இந்த தூய திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் கை கும்பிடுங்க. உங்கள் பாவங்களை நினச்சி பார்த்து, கடவுளே நான் பாவி, என்னை மன்னித்தல்ல என்று பெல் சொல்லுங்கள். எல்லாம் அல்ல தந்தையே இறைவா, நாங்கள் எங்கள் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்து வாழ்ந்திருக்கின்றோம். இந்த குற்றங்களுக்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாரும் பெல் சொல்லு. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கிறிஸ்துவே, தலை சிறந்த போதகராக நீரே இவ்வுலகில் வாழ்ந்தீர். இதோ எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நாங்கள் பள்ளிகளில் கீழ்ப்படியாமல், பாடங்களை படிக்காமல், கவனமின்றி வாழ்ந்திருக்கிறோம். இதற்காக இந்த வயதிலே மனம் வருந்துகிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல வாழ்வழிக்கும் ஊற்றாகிய தூய ஆவியே இறைவா, உம்முடைய உந்துதலுக்கும் ஏவுதலுக்கும் எதிராக நாங்கள் பல்வேறு சமயங்களிலே பாவங்களிலே வீழ்ந்திருக்கின்றோம். அந்த பாவ சார்புள்ள தன்மைகளை எங்களிடமிருந்து அகற்றிட வேண்டும் என்று ஆவியாகிய ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக.
இப்போது உன்னதங்களிலே பாடி கடவுளை ஆர்ப்பரிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. உபகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய இந்த பீட சிறார் அனைவருக்கும் உமது ஆவியின் கொடைகளை நிறைவாய் பொழிந்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் இவர்கள் பற்றி அறிந்து உம் அழைத்தலை விழிப்போடும் ஆர்வத்தோடும் எதிர்பார்த்து நீர் கொடுக்கின்ற இறையறைத்தலை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் தலைவரே, நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக.
இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீர் சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்ட ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். மறைந்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனை உற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி
பிரிவு 10 இறைவார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான அன்பு குழந்தைகளே, பீட சிறுவர், பீட சிறுமியரே, இன்றைக்கி என்ன விசேஷம்? இவ்வளோ பேர் ஒன்றா கூடி வந்திருக்கிறீங்க. யாராச்சும் ஒருத்தர் சத்தமாக சொல்லலாம், கை தூக்குனா கேட்பேன். இன்றைக்கி என்ன விசேஷம்? பிக்னிக்கா? ஒருத்தர் யாராச்சும் சத்தமாக. பீட சிறார் கூட்டம். வெரி குட். கை தட்டுக்கப்ப. நல்லா சொன்னான். வெரி குட். போதும் போதும், ரொம்ப தட்டி தான் பிரசங்கம் போயிருமில்ல. சரி, பீட சிறுவர்களுக்கான, பீட சிறுமியருக்கான விழா கூட்டம். பிள்ளைகளுக்கு இந்த வயசில் கதை சொன்னால் பிடிக்குமா பிடிக்காதா? கொஞ்சமாக ரொம்பவா? சத்தம் ரொம்ப பிடிக்குமா? சரி, அப்போ ஒரு கதை, சின்ன கதை சொல்லுவோம். ஒரு ஊரில், அமெரிக்காவில் ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் பேர் மத்தேயு. டாக்டர் பேர் என்னது? மத்தேயு. அவர் அகில உலக சிறப்பு வாய்ந்தவர், எல்லா பக்கமும் தெரியப்பட்டவர். அதனால் அகில உலக ஒரு மாநாடு நடந்தது, மருத்துவ மாநாடு. அதில் சிறப்பு சொற்பொழிவாற்றுவதற்காக இந்த டாக்டர் மத்தேயுவை அழைத்தார்கள். அவரும் போயிட்டு இருந்தார். காரில் போயிட்டுருக்கும்போது வழியில் பயங்கரமான இடி, மின்னல், மழை, ஆலங்கட்டி மழை கட்டி கட்டியாக ஒழுவுது. எங்கிட்டாச்சும் தங்கிட்டு பார்த்தாலும், போகலான்னு பார்த்தாலும் தங்கிட்டு போகிறதுக்கு இடமும் கிடைக்கல அவருக்கு. சரி, மெதுவாக காரை உருட்டிக்கிட்டே போகிறார். எங்கிட்டாச்சும் ஒரு இடம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு 100-200 அடி தள்ளி ஒரு வீடு இருக்குது. பாதையும் இல்லை ஊருக்கு போகிறதுக்கு. சரின்ட்டு காரை நிப்பாட்டிட்டு அந்த வீட்டில் போய் பார்க்கலாம், கொஞ்சம் இடம் கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த மேத்யூங்கிற டாக்டர் காரை நிப்பாட்டிட்டு இறங்கி மெதுவாக அந்த வீட்டுக்கு பாதை பார்த்து போய் சேர்றார். இருட்டு நேரம். அந்த மழையில் நனைஞ்சது அவருக்கு அப்படியே வடவடத்து போச்சு, குளிருது. சரி, அந்த குளிரோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. கதவை தட்டுறாரு. ஒரு அம்மா பெரியவங்க கதவை திறக்கிறாங்க. ஒரு 40 வயசு இருக்கும். திறக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா அப்படின்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, வாங்கய்யா, மழையில் நனைஞ்சு வந்துருக்குறீங்க, கொஞ்சம் உள்ளே ஓய்வு எடுங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்தோன்னே ஒரு துண்டு கொண்டாந்து கொடுத்து, முதல்ல தலையை துவட்டுங்க, தலை ஈரமாக இருக்குது, உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்க போகுது, காய்ச்சல் வந்துட போகுதுன்னு சொல்லி அவங்க துண்டை கொடுத்தாங்க. இவர் தலை துவட்டிக்கிட்டு இருந்தார். துவட்டி முடிச்சுட்டு பார்க்குறாரு. அந்த அம்மா அதுக்குள்ளே போய் நல்ல ஒரு அருமையான டம்ளரில் அழகான விதத்தில் பால் நல்லா காய்ச்சி சூடாக சக்கரெல்லாம் போட்டு இனிமையான பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. டாக்டர் கேட்டால், என்னம்மா அதுன்னு? நீங்கள் மலையால் நினைஞ்சிருக்கிறீங்க, சூடாக ஏதாச்சும் குடித்தா நல்லது தானே, அதுக்காக உங்களுக்கு இந்த பால் கொண்டு வந்திருக்கிறேன்
அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் அதை குடிச்சிட்டு உட்கார்ந்தார். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பால் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, கொஞ்சம் மழையெல்லாம் விடட்டு நீங்கள் புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு ஃபோன் வந்துச்சு, மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. அங்கே மீட்டிங், அவர் போக வேண்டிய மீட்டிங் கேன்சல். அதனால சரி இனிமேட்டு வீட்டுக்கு போகலாம், மழை விட்டால் திரும்பி போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த அம்மா பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் தொங்குது. அதுக்காகட்டு அந்த அம்மா ஒரு அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற குரல் கேட்குது இவருக்கு. என்னடா அந்த அம்மா அழுகுறாங்க, ஜெபிக்கிறாங்களே, என்ன ஜெபமாக இருக்கும் அப்படின்ட்டு மெதுவாக போய் எட்டி பார்க்குறாரு. அந்த அம்மா படுக்கையில் படுத்து கிடக்கிற தன்னுடைய ஒரு மகனுக்காக, ஒரு 12 வயது மகனுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கார் வெளியவே. அந்த அம்மா வலிச்சு வர்றாங்க, மழையும் கொஞ்சம் விடுற மாதிரி இருக்குது. அப்போ கேட்டார், அம்மா நீங்கள் என்ன ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க, என் பையனுக்கு உடம்புக்கு பெரிய வியாதி ஒன்று இருக்குது, இதயத்தில் கோளாறு இருக்குது, அதை ஒரு டாக்டர்கிட்ட காட்டணும் அப்படின்னாங்க. சரி என்னான்னு சொல்லுங்கள், எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. இல்லைங்க, உங்களாலலாம் முடியாது, இதை ஒரு பேர் பெற்ற மருத்துவர் இருக்காராம், அந்த மருத்துவர் தான் இந்த பையனுக்கு குணம் கொடுக்க முடியுமா, ஆப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட போகணும்னா காசு ரொம்ப வேணும், எங்கள்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. உடனே இவர் சொல்கிறாரு, சரி அந்த டாக்டர் பேர் என்னம்மான்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த டாக்டர் பேர் என்னமோ மத்தேயுவான், இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ரொம்ப பேரை சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இருந்தாலும் டாக்டர் வெளியே காட்டிக்காமல் ஒரு கார்டு கொடுத்துட்டு, ஆஸ்பத்திரியோட கார்டை கொடுத்து, விசிட்டிங் கார்டை கொடுத்து, நீங்கள் பையனை நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு, அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்களும் அடுத்த நாள் பையனை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கே மல்லி சொல்லி வச்சுருக்காரு டாக்டரு, அது அவருடைய டாக்டர், அவருடைய ஆஸ்பத்திரி தான். அந்த பையனுக்கு வேண்டிய எல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க. பிறகு இந்த டாக்டர் வர்றாரு, அவங்களுக்கு மருத்துவம்லாம் பார்த்து முடித்து ஆப்ரேஷன்லாம் 2-3 நாளையில் பண்ணி அந்த பையன் நல்லபடியாக ஆப்ரேஷன் சக்ஸஸ், வெற்றிகரமாக முடிந்தது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டான். அப்புறம் அவங்க கேட்டாங்க, இந்த ஆஸ்பத்திரியில் பணங்கள் எதுவும் கட்டணுமான்ட்டு. ஒரு நர்ஸு சொன்னாங்க, தொகை பெரிய தொகை, பல லட்சம் ரூபா, நீங்கள் இந்த ஆப்ரேஷனுக்காக 15 லட்சம் ரூபா கட்டணும் அப்படின்னாங்களாம். இந்த மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சான். நம்ம எங்கடா அவ்வளோ காசுக்கு போகிறது, நம்மளே சாதாரண ஜனங்களாச்சு அப்படின்னு இருக்கும்போது உள்ளேருந்து டாக்டர் வந்திருக்காரு. அப்போ சொன்னாங்களாம், இவர் தான் டாக்டர், ஆப்ரேஷன் செய்தவர் குழந்தைக்கு அப்படி சொன்னோன்னே இந்த அம்மாவுக்கு, இவர் தானே வந்தார் 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு, இவருக்கு தானே ஒரு பால்லாம் கொடுத்தா குடிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாராம், அம்மா நீங்கள் பில் கட்ட வேண்டாம். அவங்க சொன்னது உண்மை தான், 15 லட்சம் ஆகும் இந்த ஆப்ரேஷனுக்கு, எல்லாருக்கும் 5 லட்சம் தான் வாங்குவாங்க. ஆனால் இந்த 15 லட்சத்தை விட என்னுடைய அவசரத்துக்கு, என்னுடைய தேவையை உணர்ந்து நீங்கள் தக்க நேரத்தில் அந்த 1 டம்ளர் பால் கொடுத்தீங்களோ உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ, அதுக்கு சன்மானமாக நான் உங்களுக்கு இலவசமாக ஆப்ரேஷன் செய்கிறேன் அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு காசு எதுவும் வாங்காமல் வீட்டுக்கு பத்திரமாக அனுப்பி வைத்தார். பாருங்கள், அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு வந்தவருக்கு என்ன செஞ்சாங்க, உபசரித்தாங்களா இல்லையா? தலையை தோட்டுறதுக்கு துண்டு கொடுத்தாங்க, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பால் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தது பெரிய செலவாக, அது செலவே இல்லை. ஆனால் கடவுள் அவங்களுக்கு தேவையான அந்த டாக்டர், அந்த மாதிரி ஜெபம் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஜெபத்தின் பலன் அவங்களுக்கு எந்த டாக்டர் ஆப்ரேஷன் செய்யணும்னு இருந்துச்சோ அதே டாக்டரை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. காற்று, மழை, இடி, புயல் எல்லாம் வரவழைச்சி பயணத்தையே நிப்பாட்டி கூட்டத்தை ரத்து செஞ்சு அந்த நபரை, டாக்டரை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த டாக்டருக்கு இந்த அம்மா உபசரிப்பு செஞ்சதுனால அவர் என்ன செய்தார், இந்த ஆப்ரேஷனை இலவசமாக செய்து கொடுத்தார். அந்த பையன் பிழைத்து கொண்டான். அன்பார்ந்தவர்களே, நாம் எப்போதுமே
மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கி பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க உலகத்தில் எல்லாருமே, எல்லாருக்கும் பிறர் நலம் ஜாஸ்தியா தன்னலம் ஜாஸ்தியா? நீங்கள் தான் சொல்லணும் பிள்ளைகள். தன்னலமா பிறர் நலமா? தன்னலம் இல்லை. நம்ம நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளையாகிறோம், எது எடுத்தாலும் எனக்கு 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 அப்படின்னு நினைப்போம். அது இயற்கை, அது இயற்கை, தப்பு கிடையாது. ஆனால் அதையும் நாம் தாண்டி வர வேண்டும். அடுத்தவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும். அந்த அம்மா அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சாங்க, டாக்டரும் அவங்களுக்கு உதவி செஞ்சார். நீ ஒரு உதவி செஞ்சாதான் உனக்கு இன்னொரு உதவியை மற்றவங்க செய்வாங்க. புரியுதா? அதனால் நம்ம எவ்வளோக்கு தாராளமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு கடவுளும் நமக்கு தாராளமாக உதவி செய்வார். இன்றைக்கி முதல் வாசகம் வாசித்தோம். எந்த புத்தகத்திலேருந்து வாசித்தாங்க? தொடக்க நூல். தொடக்க நூல் என்ன வாசித்தாங்க? ஒடியாடா ஒடியா 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 நல்ல பயலாக்குறானே. எந்த பங்குடா? காமராஜ் பங்கு, ஏர்போர்ட். வாங்க சொல்லு மைக்கில் என்ன வாசித்தோம்? இயேசு ஆபிரகாம் சேவை செஞ்சது. ஆபிரகாம் சேவை செஞ்சது. அவங்க வந்தோடனே அவங்க காலையெல்லாம் கழுவி விட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் தந்தார். சுமார் 50 பேர் வந்திருப்பாங்களா? வந்திருப்பாங்க. ஒரு 3-4 பேர் வந்திருப்பாங்க. 3-4 பேர் வந்திருப்பாங்க. என்ன சாப்பாடு கொடுத்தாரு? யார் சொல்றது? ஒடியா ஒடியா வாசக வாசிச்சா கவனிச்சு கேட்டோம்னா டக்குன்னு சொல்லிடலாம். 3 மரக்கால் மாவு பிசைந்து இளங்கன்று கொடுத்தாங்க. இளங்கன்று, அதுக்கப்புறம் பால், வெண்ணெய். 3 படி மாவு கொண்டாந்து பிசைஞ்சு ரொட்டி சுடு அப்படின்னு மனைவிட்ட கொடுத்தாரு. அடுத்தது இளங்கன்றை வேலையாட்டை கொடுத்து இதை நல்லா சுவையாக சமைச்சு வைன்னு சொன்னாங்க. வேலையாள்கிட்ட இளம் கன்றுக்குட்டி ஒன்றை கொடுத்து அடித்து கறி எடுத்து நல்லா சுவையாக சமைச்சு வையின்னு சொன்னார். அப்புறம் வெண்ணெய், பால் சமைத்த சாப்பாடெலாம் அவங்கள்லேருந்து படைச்சாங்க. வெரி குட். பால், வெண்ணெய் போன்ற பொருள்களையெல்லாம் அவர்களுக்கு தயாராக கொண்டு வந்து வைத்தார். நான் இன்னொரு தடவை இளவேணி காலத்தை வருவேன். அப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஃபாதர். ஆலின் சாமுவேலுக்கு மிகச்சிறந்த பாராட்டுக்கள். எல்லாம் நல்லா கை தட்டுக்க ஜோரா. தேங்க்யூ. அப்போ வாசகத்தை அழகாக சொல்லிட்டான். அவன் நல்லா கவனித்தான். ஒரு வீட்டில் படிச்சிருக்கலாம் முதல்லையே. நல்லா கவனித்தான். ரொம்ப அருமையாக பதில் சொன்னான். பாராட்டுக்கள். இதுபோல் தான் ஒவ்வொரு குழந்தையும் என்ன செய்யணும்? வாசகங்களை கவனித்து கேட்கணும். வீட்டில் போனால் கூட அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி இருந்தாக்க நம்ம இந்த கதையை சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறது உதவி செய்யணும். அப்போ ஆபிரகாமும் உதவி செய்தார். ரைட்டா? அந்த அம்மா உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு பலன் மகனுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை நடந்தது. ஆபிரகாம் கொடுத்தார். அவருக்கு இலவசமாக கடவுள் எதை கொடுக்கிறார்? ஆபிரகாமுக்கு அப்போ வயசு ஏறக்குறைய 100 வயசு, 99 வயசு. 99 வயசில் ஒரு கணவன் இருந்தாக்க அவர் மனைவி 90 வயசுக்கு மேலே இருப்பாங்க. பாட்டி அம்மா அவங்களுக்கு பிள்ளை பிறக்குமாப்பா? வயசான காலத்தில் சாதாரணமாக பிறக்காது. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீ அடுத்த இளைவேணி காலத்தில் நாங்கள் இங்கே வருவோம், அப்பொழுது உன் மனைவி சாராள் ஒரு மகனை பெற்று எடுத்திருப்பாள். அப்போ ஒரு ஆச்சரியம். அதை பார்த்தவர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆகவே ஒரு உதவி செய்தால் கடவுள் நிச்சயமாக நமக்கு பதில் உதவி செய்கிறார். அதுதான் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி. இன்றைக்கி நற்செய்தி வாசகம் வாசித்தோம். நற்செய்தி வாசகத்தில்
என்ன ஃபஸ்ட்டு யார் சொல்கிறது? வேறு ஒருத்தர் வா, யாராச்சும் வரலாம், யார் வேணுமாலும் வரலாம். வா அப்படியே அப்படியே அப்படியே. நற்செய்தி வந்து மார்த்தா மரியா பற்றி. இயேசு வந்து மார்த்தா மரியா வீட்டுக்கு போகிறாரு. அப்போ வந்து இயேசு உட்காந்துருக்காரு. இயேசுவோட காலடியிலேயே மரியாவும் உட்காந்துருக்காங்க. காலடியிலே உட்காந்து இயேசு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. மார்த்தா வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா சமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இயேசுக்கு சமைக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மார்த்தா வந்து இயேசுகிட்ட சொல்கிறாங்க, எனக்கு மரியா வந்து எனக்கு வந்து உதவி செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இயேசு வந்து மரியா வந்து நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது பையனே ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இயேசுவுக்கு கஷ்டப்பட்டு மார்த்தா கிச்சனில் போய் எல்லாம் சோறாக்கி குழம்பாக்கி காய் வச்சு கறி வறுத்து எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, பறக்க வேலை செய்கிறாங்கன்னு வாசித்தோம் இல்லையா? ரைட்டு. அது ரொம்ப கஷ்டமா? அல்லது இயேசுவோடைய காலடியில் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அவர் பேசுகிறத கேட்டுட்டு உட்காந்துக்கிறது அது எளிதா? எது எளிது, எது கஷ்டம்? சத்தமா கீழே உட்காந்து கேட்கறது பற்றியா? நம்ம பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டெல்லாம் இருப்போம். ஆனால் முக்கியமானது எது? கடவுளின் காலடியில் உட்கார வேண்டும். புரியுதா? அப்போ இயேசுவின் காலடியில் மரியா உட்கார்ந்தார். இயேசு போதித்தார். இயேசு போதித்ததை காது கொடுத்து கேட்டார். அதனால் அவர் அந்த பெண்ணை பற்றி சொல்லுகிறார், இவள் என்ன பங்கை தேர்ந்து கொண்டாள்? சத்தமா பத்தாது. நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். உன் பேர் என்ன? கிளாட்வின் காட்டூர். அவனுக்கு கைத்தட்டு கொடுங்கப்பா, ஜோராக கைத்தட்டுங்க. கிளாட்வின் காட்டூர். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஆல்டர் பாய்ஸ் ஆல்டர் கேர்ள்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் எப்படிப்பட்ட பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? சத்தமாக சொல்லணும், எல்லாத்துக்கும் சத்தம் வர மாட்டேங்குது. நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பது நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த பணியில் இயேசுவோடு இருக்க வேண்டும். நீங்களாம் இயேசுவின் கண்மணிகள்னு வேற சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இயேசுவின் கண்மணிகள் இயேசுவோடு இணைந்திருந்து இயேசு சொல்வதை கேட்க வேண்டும். அதுக்கு நான் கேட்டேன், அந்த மரியா இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தார். பார்த்தோமா இல்லையா? இப்போ அதே மாதிரி நீங்களும் கோயிலுக்கு வரும்போது, பூசைக்கு வரும் பொழுது, இப்படி கோயிலில் பூசையில் உட்காந்து இங்கே வாசிக்கிற வாசகத்தை கேட்கும் பொழுது, முதல் வாசகம் வாசிக்கும்போது யார் பேசுவார் உங்களோடு? சத்தமாக சொல்லணும். யாராக இருந்தாலும் எனக்கு காது கொஞ்சம் கேட்காது, சவுண்டு. சத்தமாக சொல்லு. கரெக்டாக சொன்னான். தந்தை கடவுள். கரெக்டாக எழுதுறா? கைத்தட்டலாம் அவனுக்கு. உட்காந்துக்க. வெரி குட். முதல் வாசகம் வாசிக்கும் போது தந்தை கடவுள் நம்மோடு பேசுகிறார், காது கொடுத்து கேட்கணும். ரெண்டாம் வாசகம் வாசிக்கும் போதும் தந்தை கடவுளே தான் பேசுகிறார். அப்போயே நம்ம காது கொடுத்து வாசகத்தை கவனமாக கேட்கணும். சரியா? மூன்றாவது வாசகம் நற்செய்தி வாசகம். அதை வாசிக்கும்போது நம்மோடு யார் பேசுகிறது? இயேசு. வெரி குட். கைத்தட்டுங்கப்பா, நல்லா சொன்னீங்க. இயேசு பேசுகிறார். ஆகவே இயேசு பேசும் பொழுது நாம் கவனமாக காது கொடுத்து கேட்க வேண்டும். யாரை போல? மரியாவை போல் கேட்க வேண்டும். அப்போ முதல்ல ஆபிரகாம் உணவு கொடுத்தார், உபசரித்தார். அவருக்கு கடவுள் என்ன கொடுத்தார்? ஒரு மகனை கொடுத்தார்.
அவர் பேர் என்ன பிற்காலத்தில்? ஆபிரகாமுக்கு பிறக்க போகின்ற மகன் ஈசாக்கு பிறப்பான். சரியா? சரி, அது ஒன்று. அதே போல் நற்செய்தி வாசகத்திலையும் நம்ம என்ன பார்க்குறோம்? மரியா ஆண்டவர் காலடியில் அமர்ந்து பணி செய்தார், கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தா அவருக்கு விருந்து படைத்தார். இந்த மார்த்தா மரியா 2 பேருக்கும் கடவுள் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அவங்க வீட்டில் யார் இறந்து போனா? அவங்க அண்ணன் ஒருத்தர் தானே. யார்? லாசர். அந்த லாசர் செத்து போனப்ப இயேசு என்ன செஞ்சார்? கல்லறைக்கே போய் உயிர்ப்பித்தார். வெரி குட். அப்போது இயேசு அவங்களுக்கு நன்மை செஞ்சாரா இல்லையா? இயேசுவுக்கு ஒரு உதவி செய்தால் இயேசு நமக்கு 1000 உதவி செய்வார். புரிஞ்சுக்கிட்டியா? நீ இயேசுவுக்காக ஒரு உதவி செய்தால் போதும், இயேசு எவ்வளோ உதவி செய்வார்? 1000 உதவி செய்வார். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பீடத்தில் வந்து உதவி செய்கிறீங்களா இல்லையா? கோயிலில் இப்போ ஒரு பையன் ஒருத்தர் வந்து முதல் வாசகம் வாசித்தாங்க, 2ஆம் வாசகம் வாசிச்சிங்க. இதெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய உதவி செய்கிறீங்க. யாருக்கு? வந்திருக்கக்கூடிய எல்லா ஆல்டர் பாய்ஸும் வாசகத்தை கேட்குறதுக்கு நீங்கள் உதவியாக இருந்தீங்களா அல்லவா? கடவுள் உங்களுக்கு கைமாறு நிச்சயமாக கொடுப்பார். இயேசு என்ன சொல்லியிருக்காரு? நீ மற்ற ஒருவனுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் கூட உனக்கு என்ன கிடைக்கும்? அதற்குரிய கைமாறு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா போதும், பேசக்கூட தேவையில்லை. சிறு உதவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கடவுளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் ஆல்டர் பாய்ஸாக இருக்கிறது சந்தோஷம். இந்த வயசில் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக வளரும்போது நீங்கள் எல்லாரும் முடியாது, ஆர்வமுள்ள பிள்ளைகள், துடிப்பான பிள்ளைகள், கடவுள் தன்னை அழைப்பதாக உணர்கின்ற பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? சத்தமா ஃபாதர்ஸாக போகலாம், பிரதர்ஸாக போகலாம், சிஸ்டர்ஸாக போகலாம். சரியா? புரியுதா சொல்கிறது? எல்லாரும் சாமியாராக போயிட்டீங்கன்னாக்க உலகத்தில் அப்புறம் பிள்ளைகளே இருக்காது. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆம்பளே கிடைக்காது. எல்லாம் சிஸ்டராக போயிட்டாக்க உலகத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணுங்களே கிடைக்காது. சரியா? அது எல்லாரும் சிஸ்டராக போக முடியாது, எல்லாரும் சாமியாராக போக முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த ஆர்வத்தில் கடவுள்கிட்ட வேண்ட வேண்டும். கடவுள் உங்களை அழைக்கிறார் அப்படின்னு உணர்ந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த அழைத்தலை ஏற்றுக்கொண்டு குருமடத்தில் சேர்ந்து ஃபாதர் ஆகலாம். பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் சிஸ்டர் ஆகலாம். துறவர சபையில் சேர்ந்து சாமியார் ஆகலாம். துறவர சபையில் சேர்ந்து பிரதராக மாறலாம். இது போன்ற பணிகளை கடவுளுக்கு நீங்கள் செய்யலாம். அதைத்தான் இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு வகையிலே உற்சாகப்படுத்தி உங்களை வாழ்த்துகின்றோம். எனவே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் இந்த நாளை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் நான் விரும்புவது, நீங்கள் எல்லாம் கடவுளுக்கு உங்களையே கொடுங்கள். கடவுள் அளவு பார்க்காமல் கோடான கோடியாக உங்களுக்கு பதில் உதவிகளை செய்வார். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்காக கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அதனால் கடவுளுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ரைட்டா? புசியை தொடர்ந்து போகலாமா? அப்போ எல்லோரும் எழுந்திரிச்சு ஜெபம் சொல்லுவோமா? எழுந்துறீங்க, பாட வேண்டாம். இதை எல்லாரும் வாய் திறந்து கை கும்பிடுங்க. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் உடலெடுத்து புனித கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் மீட்பளிக்க வருவார். நம்புகிறேன். திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்பு பிள்ளைகளே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நோக்கி
நாம் 4 பேர் மன்றாட்டுக்களை சொல்ல இருக்கின்றோம். அந்த 4 பேரும் இங்கே வரவும். எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளே இறைவா, இதோவும் பிள்ளைகள் நாங்கள் உம்மிடம் வந்திருக்கின்றோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்னீர். சிறு பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கின்றோம். கள்ளம் கபடமற்ற பிள்ளைகளாக, மாசில்லா குழந்தைகளாக வந்திருக்கின்றோம். உம்மை நோக்கி நாங்கள் எங்கள் மன்றாட்டுகளை இப்போது எழுப்புகின்றோம். எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்திருளும். அன்பின் நிறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் அனைவரும் உன் குரலுக்கு செவிசாய்த்து வாழவும், தங்கள் மந்தையை பொறுப்புடன் வழிநடத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாகிய இறைவா, எம் மறைமாவட்ட ஆயர், அருள்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் இவர்கள் அனைவரும் எதிர்நோக்கில் வளர்ச்சி பெறவும், மறைமாவட்டம் முன்னேற்றம் காணவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் ஊற்றாகிய இறைவா, பீடசிறார் யூபிலி மாநாட்டை சிறப்பிக்கும் இவ்வேளையில் எம் மறைமாவட்டத்தின் அனைத்து பீடசிறாரையும் உம் கைகளில் அர்ப்பணிக்கின்றோம். எந்நாளும் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக வாழவும், எங்கள் குடும்பங்கள் எங்கள் வழியாக இறை ஆசிரியை பெறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் இறைவா, இன்றைய பீடசிறார் மாநாட்டிற்காக உழைத்தவர்கள், உதவியவர்கள், முதியோர், நோயுற்றோர் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் வியத்தகு பராமரிப்பையும் பாதுகாப்பையும் எந்நாளும் பெற்று மகிழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாரும் கை குமிச்சு உங்களுடைய தனிப்பட்ட உனக்கு என்ன தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வரத்தை கடவுளிடம் கேள். கடவுள் அதை உனக்கு இன்று சிறப்பாக கொடுக்கிறார். எல்லாம் கை குமிச்சு கண்ணை மூடி கடவுள்கிட்ட வேண்டிக்க. உனக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்க. எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் இயேசு சொன்னார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். மேலும் என் பெயரால் எதை கேட்டாலும் அதை என் தந்தை உங்களுக்கு கொடுப்பார் என்றும் சொன்னார். ஆகவே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு உம்மை நோக்கி இந்த மன்றாட்டுகளை எழுப்பியுள்ளோம். உம்முடைய அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்தருளும். இதனால் இவ்வுலகிலே வாழும் பிள்ளைகளாகிய நாங்கள், பீட சிறார்களாகிய நாங்கள் எல்லாருக்கும் உதவிகள் செய்யக்கூடியவராக, பிறர் அன்பு மிக்கவராக வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலராய் வந்தே அர்ப்பணையாக்கின என்னை, அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கின என்னை, மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வார், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வார், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கின
அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பலிகளுக்கு பதிலாக உம் திருமகனின் ஒரே நிறைவான பலியினால் அவை அனைத்தையும் முழுமை பெற செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம்மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து அவர் பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாய் வாய் திறந்து சத்தமாக சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அப்பம் ஆண்டவரின் உடலாகவும் திராட்சை ரசம் ஆண்டவரின் இரத்தமாகவும் மாறுகின்ற உன்னதமான நேரம் இது. ஆகவே பிள்ளைகள் எல்லாரும் கவனமாக கைகுவித்து வேடிக்கை பராக்கு இல்லாமல் இந்த நற்கருணை மன்றாட்டில் பங்கு பெற அன்புடன் அழைக்கின்றேன். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கூறியிருக்கிறார், விண்ணகத்தில் உள்ள ஒருவரே உங்கள் தந்தை, விண்ணகத்தில் உள்ள என் தந்தை ஒருவரே உங்கள் தந்தை. ஆகவே நீங்கள் யாரையும் தந்தை என்று அழைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நிறையா பிள்ளைங்க என்ன சொல்கிறீங்க? ஏசப்பா ஏசப்பாங்கிறீங்க. சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? அது தப்பு. ஏசு அப்பா இல்லை, ஏசு எனக்கு அண்ணன், ஒவ்வொருத்தருக்கும் அண்ணன், என்னுடைய சகோதரன். இயேசுவுக்கு அப்பா யாரோ அவர் தான் எனக்கும் அப்பா. இயேசுவுக்கு அப்பா கடவுள் அப்படின்னா எனக்கு அப்பா கடவுள் தான், இயேசு கடவுள் அல்ல. புரியுதா? இதை ஞாபகத்தை வச்சுக்கணும். தயவுசெய்து ஆல்ட்ரு பாய்ஸ் யாரும் வெளியே போய் மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது பேசும்போது சேசப்பாவை கும்பிடு சேசப்பாவை கும்பிடு சொல்லக்கூடாது. ஆண்டவரை கும்பிடு, நம் மீட்பரை கும்பிடு
அப்படி தான் சொல்லணுமே ஒழிய ஏசு அப்பான்னு சொல்லக்கூடாது. சரியா? ஆகவே இப்பொழுது நாம் எல்லாரும் நம்ம ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஒரே குரலாய் மன்றாடுவோம். சத்தமாக சொல்லுங்க. விண்ணுலகில் உமது பெயர், உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மண்ணுலகிலும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதி என்று சொல்லி ஒவ்வொருவரும் மற்றவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விழுந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எண்ணத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் திருத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் பிள்ளைகள் இவர்களோடு கனிவாய் தங்கியிருக்க உம்மை
வேண்டுகின்றோம். இவர்களை வாழ்வின் பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசுவின் காலடியில் அமர்ந்து மரியா இயேசு கூறுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் என்று வாசித்தோம். மறைவுரையில் அதை பற்றி தியானித்தோம், சிந்தித்தோம். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன என்றால், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும், பீட சிறுவர் எல்லாரும் தவறாமல் ஞாயிறு மறைக்கல்வியில் பங்கு பெற வேண்டும். ஞாயிறு மறைக்கல்விக்கு தவறாமல் செல்ல வேண்டும். அந்த ஞாயிறு மறைக்கல்விக்கு மற்ற பிள்ளைகளையும் அழைத்து வர வேண்டும். அது உங்களுடைய பணியாக இந்த சிறு வயதில் இருக்க வேண்டுமென்று அன்போடு உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கடவுளின் சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ள அனைவரும் கை குவிப்போம், கண்களை மூடுவோம். பணிவோடு தாழ்ச்சியோடு தலைவணங்கி கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு தமது ஆசியை வழங்கி ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். நம்பிக்கை போதனைகளால் அவர் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல்கள் புரிவதிலும் பிறரன்பு சேவைகள் செய்வதிலும் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பிறருக்கு பணிவிடை செய்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமான பீடச்சிறார்களே, அவர்களை அழைத்து வந்திருக்கிற அருள் சகோதரிகளே, பீடச்சிறாரினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே, இந்த ஆண்டுக்கான பீடச்சிறார் யூபிலி மாநாட்டின் சிறப்பு திருப்பலியை நமக்காக நிறைவேற்றியவர் நமது பாசத்திற்குரிய மறைமாவட்ட ஆயர் மேதகு சா ஆரோக்கியராஜ் அவர்கள். நமது பணிக்குழுவின் பணிகளில் குறிப்பாக மறைக்கல்வி பீடச்சிறாருக்காக நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நமக்கு எப்போதும் பக்கபலமாக இருக்கக்கூடியவர். எல்லா நிகழ்வுகளிலும் நமக்காக வந்திருந்து நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தக்கூடியவர். எனவே ஆயர் அவர்களை இந்த வேளையிலே நன்றி செலுத்தி நாம் பலத்த கரவொலி எழுப்புவோம். நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உருவாக்கிக் கொண்டு இந்த வேளையிலே இந்த பொன்னாடையை நினைவு பரிசை ஆயர் அவர்களுக்கு அளித்து மகிழ்வோம். இந்த நாளில் நம்மோடு நமது மகிழ்வில் இணைந்து நமக்காக ஜெபித்து இறையாசிரை பெற்றுக் கொடுத்த நமது மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேருள் பணி அந்துவான் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வெளிப்படுத்தும் விதமாக கரவொலி எழுப்புவோம்.
அதிபரும் மறைமாவட்ட இறையழைத்தல் ஊக்குனருமாகிய அருள் பணியாளர் சூசை அலங்காரம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் உரித்தாக்கும் விதமாக இந்த பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றாக கைதட்டலாம். உங்களுக்காக அருள் தந்தை அவர்கள் மரிய சூசை இந்த சிலுவையை வாங்கி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி 2ஆம் வாசகத்தில் வாசித்த மாதிரி கொலோசியருக்கு பவுலடியார் என்ன எழுதினார்? நான் உங்களுக்காக பல வேதனைகளை துன்பங்களை என் உடலில் ஏற்றுக்கொண்டுள்ளேன்னு சொல்கிறார். அதனால் துன்பம் இல்லாமல் இன்பம் இருக்குமா? உங்கள் அப்பா வேலைக்கே போகலைன்னா உங்கள் வீட்டில் எல்லா செலவுக்கும் பணம் கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்பா கஷ்டப்படணும், அம்மா கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும். அப்பா கஷ்டப்பட்டால் காசு வீட்டுக்கு வரும், அம்மா கஷ்டப்பட்டால் சாப்பாடு மேஜைக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒன்றும் வராது. அங்கே நீங்களும் கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு என்ன வரும்? படிப்பு வரும். கஷ்டப்பட்டு படித்தாதான் நல்ல அறிவு எதிர்காலத்தில் கிடைக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சாதான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய என்ஜினியரோ டாக்டரோ லாயரோ அப்படி நீங்கள் ஆக முடியும். அது மாத்திரமல்ல, பல கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டால்தான் நீங்களும் நாளைக்கு சாமியாராவோ சிஸ்டராகவோ பிரதராகவோ போக முடியும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, முக்கியமாக உலக வாழ்வை விட இந்த தேவாலயத்தில் பெற்று வந்தால், இறை ஆலயத்தில் பெற்று வந்தால் அதில் கொஞ்சம் கூடுதலான கஷ்டங்களும் இருக்கும். அவற்றை நாம் சிலுவை தாங்கிக் கொள்வது போல தாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று நினைத்து இப்பொழுது நாம் இந்த ஜெபத்தை சொல்லி சிலுவைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் எங்களுக்கு நலமான வாழ்வை, வளமான வாழ்வை, பாவமில்லாத வாழ்வை, விடுதலை வாழ்வை கொடுப்பதற்காக இவ்வுலகிற்கு வந்தார். அவர் மீட்பை கொண்டு வருவதற்காக சிலுவையிலே பாடுபட்டு தம் இரத்தம் சிந்தி எங்களுக்கு புது வாழ்வு கொடுத்தார். ஆகவே எங்களுடைய மீட்பின் சின்னமாகிய இந்த சிலுவையை நாங்கள் கழுத்திலே அணிந்து கொள்வதற்கு நீ உதவி செய்வதற்காக நன்றி கூறுகின்றோம். எப்போதும் இந்த சிலுவை எங்களை விட்டு அகலாதிருக்க வேண்டும். நாங்கள் கழுத்திலே போடுகின்ற இந்த சிலுவை எங்களுக்கு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும். நாங்கள் அவற்றை கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டு வாழ்வோம், ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டு வாழ்வோம், கடவுளுக்காக ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் என்ற மனநிலையை எங்கள் பிள்ளைகளிலே அதிகமாக வளரச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த சிலுவைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கரம் கூவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் கூவிப்போம். கன்னிமையில்